திருவண்ணாமலையில் இருந்த தன்னை செங்கம் பேருந்து நிலையத்திற்கு வரவழைத்து மதுவிலக்கு போலீசார் தாக்கியதாக வளையாம்பட்டைச் சேர்ந்த பிரபு என்பவர் முகத்தில் இரத்த காயத்துடன் வாய் தகராறில் ஈடுபட்டார். சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாக போலீசார் தெரிவித்தும் வர மறுத்து தகராறு செய்தார். பிரபு தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான சிசிடிவி பதிவும் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஜுவல்லரிக்கு முகமூடி அணிந்து சென்று மாமூல் கேட்டு மிரட்டி கடையில் இருந்து எலக்ட்ரானிக் தராசை சேதப்படுத்திய 3 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அந்த நபர்கள் அருகில் உள்ள ஜவுளி கடையில் இருந்து முகத்தை மறைக்கும் துணியை எடுத்து அணிந்து கொண்டு ஜுவல்லரி உரிமையாளரை மிரட்டும் சிசிடிவி பதிவுகள் வெளியாகின. பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் கடை உரிமையாளரை ஊரு விட்டு ஊர் வந்து பிழைப்பு நடத்துவதாக மிரட்டல் விடுத்ததாக தாம்பரம் அடுத்துள்ள அகரம் தென் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த கணேசன் நடத்தி வரும் கடையில் 10,000 ரூபாய் மதிப்புள்ள இரும்பு கம்பிகளை வாங்கிய ஊராட்சி மன்ற தலைவர் அதற்கு பணம் தராததோடு மிரட்டியதாக வீடியோவுடன் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு சரக்கு வாங்குறேன் நானே எத்தனை 10 சரக்கு வாங்கலன்ற நான் திமிர உனக்கு வாயெல்லாம் வச்சிரும் ஊரு வேலை பாருங்க. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலின் உபகோவிலான திருவாலங்காடு வடாரண்யேஸ்வர சுவாமி கோவில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. தீர்த்த குளத்தில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் உற்சவர் பெருமான் எழுந்தருளி 3 சுற்றுகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூரில் நடைபெற்ற பளுதூக்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் ஆவடி நாசர் தொடங்கி வைத்தார். தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பளு தூக்க முயன்ற அமைச்சரை வேண்டாம் என கட்சி நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆவடி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பளுதூக்கி திறமையை நிரூபித்தனர். ஓடும் ரயிலில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ராணுவ வீரருக்கு வேலூர் போக்சோ நீதிமன்றம் 8 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. உதகை ராணுவ கல்லூரியில் டிரைவராக பணியாற்றி வரும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த யோகேந்திர சிங் பைல்வார் கடந்த 2018ஆம் ஆண்டு திருப்பதிக்கு ரயிலில் சென்றபோது கேரளாவைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். அவரை சக பயணிகள் பிடித்து காட்பாடி ரயில்வே போலீசில் ஒப்படைத்தனர். ₹1,80,00,000 கடன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாக பேங்க் ஆஃப் பரோடா வங்கி முன்னாள் உதவி பொது மேலாளர் கைது செய்யப்பட்டார். கடன் மோசடி வழக்கில் சென்னை புழுதிவாக்கத்தில் செயல்பட்டு வந்த லெமுரியா பூட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜலட்சுமி, சதீஷ் பாபு, ராஜா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் இயந்திரங்கள் வாங்காமலேயே வாங்கியது போல கணக்கு காட்டுவதற்காக வங்கி அதிகாரியாக இருந்த ராதாகிருஷ்ணன் போலி ஆவணங்கள் கொடுத்தது தெரியவந்ததால் ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்தவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே 2 வீலரில் லிப்ட் கொடுத்தவரை நண்பருடன் சேர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி செல்போன் பறித்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடம்பத்தூரைச் சேர்ந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர் அபிஷேக் 2 வீலரில் தண்டலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது லிப்ட் கேட்டு ஏறியவர் செல்போனில் பேசி மற்றொருவரை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வரவழைத்து வழிப்பறி செய்ததாக போலீசார் தெரிவித்தனர்.
சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகர் 6வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த 63 வயதான விஜயலட்சுமி என்ற பெண் நடந்து சென்றபோது அவரது கழுத்திலிருந்து 5 சவரன் தங்கச்சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த கொள்ளையர்கள் பறித்துச் சென்றனர். இது தொடர்பான புகாரில் 2 பேரை கைது செய்த போலீசார் 17 வயது சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி ஒருங்கிணைந்த பத்திரப்பதிவு அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள கீழூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,60,60,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பொறுப்பு சார் பதிவாளர் ஆரோக்கியராஜ், பத்திர எழுத்தர் கோமதி மற்றும் புரோக்கர் ஜோசப் ஆகியோரிடம் சோதனை நடத்தப்பட்டது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு முதல் நாளில் சின்னசேஷ வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பத்மாவதி தாயாரை பக்தர்கள் தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி வெள்ளையாபுரத்தில் சுப்புலட்சுமி என்ற மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொன்றுவிட்டு 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். சுப்புலட்சுமியின் மகன் தேனியிலும் மகள் ஹொசூரிலும் வசித்து வரும் நிலையில் கணவரை இழந்த சுப்புலட்சுமி தனியாக வசித்து வந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வாலாஜாபாத் சாலையை கடக்க முயன்ற தனியார் தொழிற்சாலை பேருந்து மீது வேகமாக வந்த டாரஸ் லாரி மோதி இழுத்துச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இந்த விபத்தில் எதிர்ப்புறமிருந்து சாலையை கடக்க முயன்ற அரசு பேருந்து ஒன்றும் சிக்கியது. இந்த விபத்தில் அரசு மற்றும் தனியார் தொழிற்சாலை பேருந்துகளில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அக்டோபர் 23ஆம் தேதி மீனவர்கள் 16 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். 4 பேருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் 12 பேர் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பினர். சிறையில் சரியான உணவுகள் கிடைக்கவில்லை என்று அவர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் தோரணம்பதியை அடுத்த தாதகுள்ளனூரில் புறா வாங்க வந்ததாக கூறி வீட்டுக்குள் நுழைந்து பெண்ணை கொடூரமாக தாக்கி செல்போன் சார்ஜர் வயரால் கட்டி போட்ட கொள்ளையர்கள் 2 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றுள்ளனர். விஜயலட்சுமி முன்பு புறாக்களை வளர்த்து விற்பனை செய்த நிலையில் அவர் தனியாக இருப்பதை நோட்டமிட்டு கொள்ளையடித்துள்ளனர். சென்னை அம்பத்தூரில் HDFC வங்கி கிளை ATMில் பணம் திருட முயற்சி செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். கொள்ளை முயற்சியால் ஒலித்த எச்சரிக்கை மணி மூலம் ஹரியானாவில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு தெரியவர கிளை மேலாளருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலாளர் கொடுத்த புகாரின் பேரில் CCTV காட்சி அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் அம்பத்தூர் ரயில் நிலையத்தில் சுற்றித் திரிந்த அரியலூரைச் சேர்ந்த மணிகண்டனை கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்திற்கு 30ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் புழல் ஏரியில் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதி கனமழை பெய்தாலும் அதனை சேமிக்கும் அளவுக்கு ஏரிகளின் நிலை உள்ளது என்றார். புழல் ஏரியில் இன்னும் 1 TMC அளவுக்கு நீர் தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மற்ற பெரிய ஏரிகளான நம்முடைய பூண்டி ஏரியிலுமே நீர் குறைவாக தான் இருக்கு. பெரும்பாலானவை 50%க்கும் குறைவான கொள்ளளவிலேயே உள்ளன. எனவே மழை நீர் பெய்தால் கூட அந்த நீரை சேமிப்பதற்கான இடம் நிறைய இருக்கு.